ஹலோ கைஸ், வெல்கம் டு பயோ வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் லெசனில் இருக்க கிங்டம் ஃபங்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக சாப்டர் உள்ள போயிடலாம். கிங்டம் ஃபங்கை. The fungi constitute a unique kingdom of heterotrophic organisms. ஃபங்கைன்றது என்னது? ஒரு ஹெட்ரோட்ரைபிக் ஆர்கானிசம். தட் மீன்ஸ் அதால் தன்னுடைய ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தட் டிபெண்ட் ஆன் சம் சோர்ஸ். பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியோ ஏதோ ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. அது தன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணியோ it cannot produce its food on its own. So it is an heterotrophic organism. These show a great diversity in morphology and habitat. It shows many variation. அதோடைய மார்ஃபாலஜிலையும் ஹேபிட்டேட்லேயும் நிறைய வேரியேஷன் இருக்க போகுது. அது பார்க்க நிறைய வகையான ஃபங்கை பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்லேயும் வாழும். சிலது வந்து வாட்டரில் வாழும், சிலது வந்து லேண்டில் வாழும், சிலது வந்து ட்ரீஸ் மேலே வாழும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்டில் இது வாழும். மார்ஃபாலஜியும் அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸும் ஒரு ஃபங்கையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுதான் அங்கே சொல்கிறாங்க. யூ மஸ்ட் ஹவ் சீன் ஃபங்கை ஆன் மாய்ஸ்ட் பிரெட் அண்ட் ரோட்டன் ஃப்ரூட்ஸ். நம்மளே பார்த்துருக்கோம்ல, பிரெட்டு மேலே தென் அழுகி போன ஃப்ரூட்ஸ் மேலெலாம் ஃபங்கை வளரும். ரொம்ப நாள் ஆச்சுதான். The common mushroom you eat and toadstools are also fungi. நம்ம சாப்பிட்ற மஷ்ரூமோ டோட்ஸ்டோல்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபங்கை தான். நம்ம டே டு டே பார்க்குற ஒரு ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்பாட்ஸ் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ் ஆர் டியூ டு parasitic fungi. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மஸ்டர்ட் லீவ்ஸில் அங்கங்கே வெள்ளை கலரில் சிலது அப்படியே ஒரு மாதிரி அந்த லீஃபே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். அங்கே என்ன ஆயிருக்கும்னா, இந்த ஃபங்கை போய் வளர்ந்து அங்கே இருக்கிற அந்த பிளான்ட்லேருந்து நியூட்ரிஷன் எல்லாம் டிரைவ் பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வெள்ளையாக ஆகிடும். அதான் இங்கே ஒயிட் ஸ்பாட்ஸ் அண்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. சம் யூனிசெல்லார் ஃபங்கை, எக்ஸாம்பிள் ஈஸ்ட், ஆர் யூஸ்டு டு மேக் பிரெட் அண்ட் பியர். சில ஃபங்கை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பிரெட் அண்ட் பியர் மேக் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதர் ஃபங்கை காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சில ஃபங்கை என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸ்லேயும் அனிமல்ஸையும் டிசீஸ் காஸ் பண்ணுறதும் செய்யுது. வீட் ரஸ்ட் காசிங் புசினா as an important example. வீட் ரஸ்ட்ன்ற டிசீஸை காஸ் பண்ணுறது புசீனியா என்ன பண்ணுது? வீட் ரஸ்ட்டை காஸ் பண்ணுது. ஓகே, எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சம் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். பெனிசிலியம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பெனிசிலின் கண்டுபிடிச்சோம். ஸோ பெனிசிலியம்ன்ற ஒரு ஃபங்கை ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட யூசஸ் என்ன பாருங்கள். பிரெட்டு பியர்லாம் நம்ம ஒரு ஃபங்கை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் ப்ரொடியூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபங்கை ஆர் காஸ்மோபாலிட்டன் அண்ட் அக்கர் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் அனிமல் பிளான்ட்ஸ். என்ன காஸ்மோபாலிட்டன்னா என்னது? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃபங்கை வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்டில் வளரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டேட்டில் வளருதுன்னா ஒரு ஆர்கானிசம், அதை நம்ம காஸ்மோபாலிட்டன்னு சொல்லலாம். We prefer to grow in warm and humid places. ஃபங்கை எங்கே வாழும்? வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். ஈரப்பதம் இருக்கிற இடத்துலையும் வார்மான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலையும் ஃபங்கை நிறைய வாழும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. Have you ever wondered why we keep food in refrigerator? ஆமாம், ஏன் நம்ம ஃபுட்டை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம்? ஏன்னா ஃபங்கை அங்கே வராது. ஏன்னா ஃபங்கையோட டெம்பரேச்சர் அது வார்மான டெம்பரேச்சரில் தான் ஃபங்கை வரும். Yes, it is to prevent food from going bad due to bacterial or fungal infections. பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இருந்து போகாமல் இருக்க தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். ஏன்னா அதோடைய டெம்பரேச்சர் வேறு. ஃபங்கை வந்து வார்மான டெம்பரேச்சர், நம்ம வெளியே வச்சோம்னா ப்ரெட்டு கெட்டு போயிடும். அந்த மாதிரி வார்மான டெம்பரேச்சர் தான் ஃபங்கை அஃபெக்ட் ஆகிடும். இதே ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம வச்சோம்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ஃபங்கையை அவ்வளோ சீக்கிரம் வர விடாது.
with the exception of yeast which are unicellular, fungi are filamentous. yeast மட்டும்தான் யூனிசெல்லுலார், மற்ற ஃபங்கை எல்லாமே ஃபிலமெண்டஸ்னால் என்னதுன்னா நிறைய செல்ஸ் லைனாக அரேஞ்ச் ஆகி ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும்ப்ரா. ஓகே, ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்க போகுது. இந்த ஒரு த்ரெட்டை நம்ம ஹைஃபேன்னு சொல்லுவோம், இந்த ஒரு த்ரெட்டை ஹைஃபான்னு சொல்லுவோம். அப்போது நிறைய த்ரெட்டு இந்த மாதிரி சேர்ந்து 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 ஒரு காலனி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நிறைய ஐஃபே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த காலனி பேர் மைசீலியம். மைசீலியம்னு சொல்கிறோம் அந்த காலனி பேரை. நீ இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, இந்த சிலந்தி வலை இருக்குல்ல, சிலந்தி வலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரெட்டு ஒரு வெப்பும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். அந்த ஒரு த்ரெட்டும் ஒரு ஹைஃபா, அந்த ஹைஃபா எல்லாம் சேர்ந்து மைசீலியம் ஃபார்ம் பண்ணுது. Okay, their body consists of long slender like structures called hypha. அதுதான் இங்கே நம்ம சொன்னோம்ல, long slender like thread like structure, thread மாதிரி இருக்கும் ஒரு ஹைஃபாவும். The network of hypha is known as mycelium. Yes, அந்த சிலந்தி வலை சொன்னல அதுதான் நம்ம மைசீலியம்னு சொல்கிறோம். Some hypha are continuous to filled with multinucleated cytoplasm. இந்த ஐஃபாவில் யூஸ்வலாக ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், பட் சம் ஐஃபா கிட்ட என்ன இருக்க போகுதுன்னா மல்டி நியூக்ளியேட்டட். இப்போது இது நம்ம ஒரு ஐஃபான்னு சொன்னோம்ல, இது வந்து ஒரு ஐஃபான்னு சொன்னோம். சரி, இப்போ இதை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்டா. இது வந்து நார்மலாக இருக்க போகுது. சில கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, சில ஐஃபாவில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும், சில ஐஃபாவில் மல்டி நியூக்ளியேட்டட் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். தீஸ் ஆர் கால் சீனோசைட்டிக் ஐஃபா. இந்த மாதிரி மல்டி நியூக்ளியேட்டட் ஐஃபா இருக்குன்னா அதை பேர் சீனோசைட்டிக் ஐஃபான்னு நம்ம சொல்லுவோம். அதர்ஸ் ஹேவ் செப்டேட் ஆர் கிராஸ் வால் இன் தர் ஐஃபா. த செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப், இங்கே என்ன சொல்கிறோம், அதர்ஸ் ஆஃப் செப்டேட் ஆர் கிராஸ் வால்ஸ் இந்த ஃபங்கை. நான் இங்கே இந்த கேஸில் பாரு, இது நடுவில் இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ்லாம் இல்லை. சில கேஸில் என்ன ஆகும்னா இப்படி பார்த்தா இந்த மாதிரி கிராஸ் வால்ஸ் இருந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து இருக்கும். இந்த மாதிரி சில ஐஃபா இருக்கும். ஓகே, தென் த செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை எதால் மேடாக இருக்குது? கைட்டினும் பாலிசாக்கரைட் மூலமாக செல் வால் ஆஃப் ஃபங்கை மேடப் ஆகிருக்கு. மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்டிரோட்ரோபிக் அண்ட் அப்சர்வ் சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் டெட் சப்ஸ்டேஸ். என்ஸ் ஆர் கால் சாப்ரோஃபைட்ஸ். டெட்டான சப்ஸ்டேஸ் கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸ் டிவைட் பண்ணும் சில ஃபங்கை. மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கை அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கை டெட் ஆர்கானிசம் கிட்ட இருந்து நியூட்ரிஷனை டிரைவ் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் சாப்ரோஃபைட்ஸ். Those that depend on living and animals are called, living plants and animals are called parasites. சிலது எப்படி இருக்க போது? parasites. அதாவது உயிரோடு இருக்க பிளான்ட் அண்ட் அனிமல் கிட்ட டிபெண்ட் பண்ணியிருந்தா அது parasite. They can live as a symbiont. Symbiont எப்படி வாழுது? ஆல்கே கூட லிச்சினாக இருக்க போது. லிச்சினும் ஆல்கேவும் சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். எப்படின்னா இந்த ஆல்கே என்ன பண்ண போகுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டர்கோ பண்ணோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டர்கோ பண்ணி ஃபங்கைக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ண போகுது. பட் இந்த ஃபங்கையால் ஃபங்கை அப்போ என்ன ஆல்கே கொடுக்கும்? சப்போர்ட் பண்ண போகுது. அந்த ஃபங்கையால் வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணி இதெல்லாம் அதுக்கு அப்சர்வ் பண்ணி தரப்போகுது. பட் இட் கேனாட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். இட் டிரைவ்ஸ் ஃபுட் ஃப்ரம் ஆல்கே, பட் இட் கேனாட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ இட் supports the algae for producing the food. என்ன சொல்ல வரேன் புரியுதா? ஃபங்கையால் அதோடைய ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பட் ஆல்கேவால் முடியும். ஸோ ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்கை ஹெல்ப் பண்ண போகுது. வாட்டர் அப்சார்ப்ஷன் மூலயமாவும் ப்ரொடெக்ஷன் மூலயமாவும் சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணி ஆல்கே கிட்டேருந்து அதோட நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணிக்குது. ஓகே, இதான் லிச்சன்ஸ். அடுத்தது என்னென்னா மைக்கோரைசா. மைக்கோரைசால என்ன பண்ணும்? மைக்கோரைசானா என்னென்னா பிளான்ட்டு கூட இந்த ஃபங்கை அசோசியேஷனில் இருக்க போகுது. அதே மாதிரி தானே ஃபங்கையால் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்லேருந்து தன்னோடைய நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணிக்க போகுது. ஸோ இப்போது
பிளான்ட் வந்து ஃபங்கைக்கு ஃபுட்டு கொடுக்குது. அப்போ இந்த ஃபங்கை அந்த பிளான்ட்டுக்கு என்ன தரணும்? வாட்டர் அப்சர்வ் பண்ண போகுது. தன்னுடைய ரூட்ஸ்லலாம் இந்த ஃபங்கை வளர்ந்து இன்னும் ரூட்ஸை டீப்பாக கொண்டு போய் டீப்பில் இருக்க வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண இந்த ஃபங்கை ஹெல்ப் பண்ண போகுது. இதுதான் மைக்கோரைஸாக நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை கேன் டேக்ஸ் பிளேஸ் பை வெஜிடேட்டிவ் மிக்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபங்கல் எப்படிலாம் நடக்குது? ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் மூலயமா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது மூணும் உங்களுக்கு இப்போ தெரியலனா நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஃபிஷன் எல்லாத்தையும் பற்றிவே நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை ஸ்போர்ஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? ஸ்போர்ஸால் நடக்குது. என்னென்ன ஸ்போர்ஸ் பாரு? கொனிடியா ஸ்போர்ஸ், பொராஞ்சியோஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை ஊஸ்போர்ஸ், அஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி நீட்டில் கூட கேட்பாங்க, இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட், எது இல்லை ஏசெக்ஷுவல் ஸ்போர் கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டு 3 செக்ஷுவல் ஸ்போர் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஏசெக்ஷுவல் ஸ்போர் கொடுக்கறது, அந்த மாதிரி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. ஓகே, நல்லா தெளிவாக படிச்சுக்கோ. எது ஏசெக்ஷுவல் ஸ்போர், எது பெசிடியோ ஸ்போர்னு கரெக்டாக படிச்சுக்கோ. The various spores are produced in distinct structures called fruiting bodies. இந்த ஸ்போர்ஸ்லாம் எங்கே ப்ரொடியூஸ் ஆக போகுது? ஃப்ரூட்டிங் பாடி. அதாவது ஃப்ரூட்டிங் பாடியில் தான் எப்போவுமே ஃபங்கையில் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு யூனிக் ஃபீச்சர். ஃப்ரூட்டிங் பாடின்றது யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபங்கை. The sexual cycle involves the following 3 steps. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது பாரு? செக்ஷுவல் சைக்கிளில் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் between 2 motile or non-motile gametes called plasmogamy. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? அங்கே புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் நடக்குது. 2 கேமெட்ஸோடைய புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் நடக்குது. தென் என்ன நடக்குது பாரு? நியூக்ளியை ஃபியூஷன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி, புரோட்டோபிளாஸ்மம் ஃபியூஸ் ஆகுது, தென் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் என்ன நடக்குது? நியூக்ளியஸும் புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிட்டா என்ன நடக்கும்? கேமெட்ஸோடைய நியூக்ளியஸ் அண்ட் புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் பண்ண போகுது. அந்த ஜைகோட்டில் மியோசிஸ் நடந்து உனக்கு ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஓகே, இதுதான் இதோடைய 3 ஸ்டெப். என்னது? செக்ஷுவல் சைக்கிளில் என்னென்ன 3 ஸ்டெப் இருக்க போகுது? ஃபஸ்ட்டு கேமெட்ஸோடைய புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது, தென் அதோடைய நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. நியூக்ளியஸ் ஃபியூஸ் என்னென்ன வரப்போகுது? ஜைகோட். ஜைகோட்டில் மியோசிஸ் நடந்து ஆப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாரு? When a fungi reproduce sexually, 2 haploid hyphae of compatible mating types come together and fuse. என்னடா போன வாட்டி அவனுக்கு கேமெட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ என்னடா ஐஃபா வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபாவை தான் அங்கே கேமெட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஐஃபா தான் கேமெட்டாக ஆக்ட் ஆக போகுது. அந்த ஒரு த்ரெட்டு தான் கேமெட்டாக ஆக்ட் ஆக போகுது. எப்படி இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது பாரு? ஐஃபா ஆஃப் கம்பேட்டபிள் மேட்டிங் டைப்ஸ் கம் டுகெதர் அண்ட் ஃபியூஸ். ஐஃபா 2 ஐஃபா வந்து ஃபியூஸ் ஆக போகுது. இன் சம் ஃபங்கை the fusion of 2 haploid cells immediately results in diploid cells. However, in other fungi, ascomycetesலையும் இப்போது நார்மலாக என்ன ஆகும்? புரோட்டோபிளாசம் நடந்து புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் நடந்து நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிடும். பட் இந்த ஆஸ்கோமைசிட்டிஸ்லையும் பெசிடியோமைசிஸ்லையும் என்ன நடக்க போகுதுன்னா, ஜஸ்ட் புரோட்டோபிளாஸ்மம் 2 மட்டும் ஃபியூஸ் ஆகும். நியூக்ளியஸ் 2 இமீடியட்டாக ஃபியூஸ் ஆகாது. ஃபியூஸ் ஆகும், பட் இமீடியட்டாக ஃபியூஸ் ஆகாது. எப்படின்னா, இப்போ பாருங்கள், முதல்ல 2 இருக்கா? 2 நியூக்ளியஸ் இப்போ வந்து 2 ஐஃபா ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஃபியூஸ் ஆகி 2 புரோட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கு, இன்னும் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகலை. என்ன அவங்க சில இடத்துல டக்குன்னு ஃபியூஸ் ஆகி முடிஞ்சிடும். சில இடத்துல என்ன ஆகுன்னா சீக்கிரம் ஃபியூஸ் ஆகாது. இப்படி 2 நியூக்ளியஸ் தனித்தனியாக இருந்தது, இப்படியே தனித்தனியாகவே இருக்கும். இது எங்கே நடக்குது? ஆஸ்கோமைசிட்டிஸ்லையும் பெசிடியோமைசிட்டிஸ்லையும் இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். டக்குன்னு இமிடியேட்டாக ஃபியூஸ் ஆகாது. இந்த ஆஸ்கோமைசிட்டிஸ் பெசிடியோமைசிஸ்ன்றது டைப் ஆஃப் ஃபங்கை.
இது ரெண்டுத்துலையும் என்ன நடக்க போகிறதில்ல, இமீடியட்டாக ஃபியூஸ் ஆக போகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த கண்டிஷன் பேர் என்னன்னா n+n கண்டிஷன். இந்த கண்டிஷன் பேர் 2n. ஏன் இங்கே 2n, இது n+n? ஏன்னா இது ஃபியூஸ் ஆகிடுச்சு, ரெண்டு நியூக்ளியஸும் சேர்ந்துடுச்சு. ஸோ 2n. ஆனால் இது ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது, பட் இன்னும் ஃபியூஸ் ஆகலை. ஸோ இட் இஸ் n+n இது ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆஸ்கோமைசிஸ்லையும் பெஸ்டோமைசிஸ்லையும் என்ன நடக்குது, இன்டர்வெனிங் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பேர் என்னது, n+n கண்டிஷன் என்னன்னு சொல்கிறோம், டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். Such condition is called dikaryon and the phase is called dikaryophase of fungi. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, இந்த dikaryophase இது திருப்பி அவன் கேட்குறான். Later the parental nucleus fuse and the cells become diploid. இது n+n கண்டிஷன் இருந்ததுல, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த n+n கண்டிஷன் போய் ரெண்டும் ஃபியூஸ் ஆகிடும், அப்புறம் டிப்ளாய்டாக மாறிடும், அதாவது 2n மாறிடும். The fungi form fruiting bodies in which reduction division occurs leading to formation of haploid spores. நம்ம என்ன சொன்ன ஃபஸ்ட்டே, இந்த மாதிரி ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுமா, அந்த ஜைகோட்லேருந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகி ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும்பா. அடுத்தது என்ன பாரு, the morphology of mycelium and mode of spore formation fruiting bodies form the basis for the division of the kingdom into various classes. ஃபங்கை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோன்னா, மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம் எப்படி இருக்குது, மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி நடக்க போகுது, ஃப்ரூட்டிங் பாடிஸ், இது மூணு வச்சு தான் நம்ம ஃபங்கையை ஆஸ்கோமைசிட்டிஸ், பைக்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைட்ரிஸ், டியூட்டோமைட்ரிஸ்ன்னு பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது, பைக்கோமைசிட்டிஸ். ஓகே, the member of phycomycetes are found in aquatic habitats and on decaying woods, in moist and damp places, or as obligate parasites and plants. Phycomycetes எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸில் இருக்கும்போது, டீகேயிங் வுட்டில் இருக்கும்போது, in moist and damp places or are obligate parasites and plants. எங்கெங்கெல்லாம் இருக்குது, அக்வாட்டிக் ஹேபிட்டேட்ஸ்லேயும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஃபங்கை ஒரு காஸ்மோபொலிட்டன், ஏன்னா அது நிறைய ஹேபிட்டில் வாழப்போகுது. இங்கேயும் பாருங்களேன், டேம் பிளேஸ், மாய்ஸ் இடம், டிகேயிங் வுட்டு அண்ட் அக்வாட்டிக் ஹேபிட்டேட்ஸ் எல்லாத்துலேயும் வாழுது. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பிளான்ட் பேரசைட். பைக்கோனாலே என்னது, பிளான்ட் தானே, பைக்கோனாலே பிளான்ட். ஸோ பிளான்ட் பேரசைட்டாக இருக்கும் இது, ஆப்ளிகேட் பிளான்ட் பேரசைட். Then the mycelium is aseptate and branch. இதோடைய mycelium மட்டும்தான் உனக்கு aseptate and சினோசைட்டிக்காக இருக்க போகுது. aseptate myceliumனாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது பைக்கோமைசிட்டிஸ் மட்டும்தான். பைக்கோமைசிட்டிஸ் மட்டும் தான் aseptate mycelium உனக்கு இருக்கும். aseptate myceliumனா என்னன்னா, இப்படி இருக்குன்னா ஒரு ஐஃபை இந்த மாதிரி செப்டாகவே இருக்காது, அப்படியே பிளைனாக இருக்கும், அவ்வளோதான். இப்படி தான் இருக்க போகுது இதோடைய ஐஃபா. இந்த ஐஃபா நிறைய சேர்ந்து உனக்கு மைசிலியம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இல்லை ஒரு செப்டா கூட இருக்காது இந்த மாதிரி. நெக்ஸ்ட், asexual reproduction takes place by zoospores. asexual reproduction எப்படி நடக்கும்போது zoospores வந்து மொட்டைல், ஆப்ளனோஸ்போர்ஸ் வந்து நான் மொட்டைல். ஓகே, ஜூஸ்போர்ஸ் என்ன, எப்படி மொட்டைல்னா என்னது, மூவபிள், அதால் மூவ் பண்ண முடியும். ஆப்ளனோஸ்போர்ஸால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் எண்டோஜெனலி ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்பொராஞ்சியம். இது முக்கியம், எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, எண்டோஜினஸ்லி, அதாவது ஸ்பொராஞ்சியம்க்கு உள்ள அவுட்டர் சைடில் இது ப்ரொடியூஸ் ஆகலை, இன்னர் சைடில் தான் இந்த ஸ்போர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் எண்டோஜினஸ்லி ப்ரொடியூஸ்டு ஸ்போர்ஸ். A zygospore is formed by fusion of two gametes. என்ன ஃபார்ம் ஆகும்போது, கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா. இந்த ஜைகோஸ்போர்ஸ் என்ன பண்ணுது பாரு,
These gametes are similar in morphology. இப்போ இந்த ஃபியூஸ் ஆச்சுல ரெண்டு கேமெட்டு, சில கேஸில் இது சிமிலர் இன் மார்ஃபாலஜியாக இருக்கும், அதாவது ஐசோகேமஸ். சில கேஸில் டிஸ்சிமிலராக இருக்கும், ஆன்ஐசோகேமஸ் அல்லது ஊகேமஸ். ஊகேமஸ்னால் என்னதுன்னா பெரிய ஃபீமேல் கேமெட் தட் இஸ் இம்மூவபிள் அண்ட் சின்ன மேல் கேமெட் தட் இஸ் மூவபிள். அதை தான் நம்ம ஊகேமஸ் சொல்கிறோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாரு, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் அசல்லேருந்து கேட்டால் ஃபங்கைலேருந்து கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள்ஸ் வரும். சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மியூக்கஸ், ரைசோபஸ். மியூக்கர்னது, ரைசோபஸ்னா என்னது, பிரெட் மோல்ட். அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல பிரெட்டில் வளரும்னு, அதுதான் ரைசோபஸ். அண்ட் அல்புகோ த பாராசைட்டிக் ஃபங்கை அண்ட் மஸ்டர்ட். மஸ்டர்டில் இருக்கக்கூடிய பாராசைட்டிக் ஃபங்கை என்னது, அல்புகோ. ஓகே, இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. மியூக்கர், மியூக்கர் என்னது, மியூக்கர் வந்து ஃபைகோமைசிட்டிஸில் வரப்போகுது. அது எங்கே பாரு, மியூக்கர்னா என்னது, இதுதான் மியூக்கர். ஓகே, இப்படி இருக்கு பார்த்துக்கோ. மியூக்கர் இது ஃபைகோமைசிட்டிஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆஸ்கோமைசிட்டிஸ், காமன்லி நோன் அஸ் சாக் ஃபங்கை. என்னது, சாக் ஃபங்கை. த ஆஸ்கோமைசிட்டிஸ் ஆர் மோஸ்ட்லி மல்டிசெல்லுலார் ஆர் ரேர்லி யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார்னா ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னால ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டு மட்டும்தான் யூனிசெல்லுலார். அது எங்கே வரப்போகுது, ஆஸ்கோமைசிட்டிஸ். அப்போ மற்ற எல்லா ஃபங்கை கிளாஸுமே மல்டிசெல்லுலாரு. ஆஸ்கோமைட்டிஸில் மட்டும்தான் ஒரே ஒரு யூனிசெல்லுலாரான ஈஸ்ட் இருக்க போகுது. மல்டிசெல்லுலார்னா அது பெனிசிலியம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்லாம் படிச்சுக்கோ. சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசர், பாராசிட்டிக் ஆர் காப்ரோஃபிலஸ். சாப்ரோஃபைட்டிக்னா என்னது, இட் வில் க்ரோ, இட் வில் டிரைவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் மேட்டர். செத்து போன உயிரினத்துலேருந்து அது நியூட்ரிஷனை டிவைட் பண்ணிக்கோ. டீகம்போசர்ஸ், டீகம்போசர்னால் டீகம்போஸ் பண்ணும்போது ஒரு டெட்டான ஆர்கானிசமை தன் நியூட்ரிஷன்லாம் டிரைவ் பண்ணி அதோடைய டீகம்போஸ் பண்ணும்போது அதோடைய நியூட்ரிஷன்லாம் மறுபடியும் அந்த லேண்டுக்கே தந்துட போகுது. இப்போது ஒரு ஆர்கானிசம் டெட் ஆகுதுன்னா அந்த ஆர்கானிசமில் இருக்க நியூட்ரிஷன்லாம் மறுபடியும் லேண்டுக்கே வரணும்ல, மறுபடியும் பூமிக்கே வரணும்ல. அந்த வேலையை பார்க்க போகிறது இந்த ஆஸ்கோமைடிஸஸ் ஹெல்ப் பண்ண போகுது. தென் பேரசைட். பேரசைட்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், பிளான்ட் அனிமல் கிட்ட, அதாவது உயிரோடு இருக்க ஆர்கானிசம் கிட்ட இருந்து நியூட்ரிஷனை டெரைவ் பண்ண போகுது. அட் இஸ் பேரசைட். காப்ரோஃபிலஸ்னா என்னதுன்னா க்ரோயிங் ஆன் டங். அப்படின்னா என்னன்னா வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், தென் இந்த மாதிரி வேஸ்ட்டில் வளர்கிறத காப்ரோஃபிலஸ் சொல்கிறோம். ஸோ இதோடைய கண்டிஷன்லாம் என்னது, சாப்ரோஃபைட், டீகம்போசஸ், பாரசைட் அண்ட் காப்ரோஃபிலஸ். மைசீலியம் எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாரு, நான் சொன்னேன்ல மைசீலியம் அங்கே எங்கே மட்டும் ஏசெப்டேட்டு, அங்கே பார்த்தோமே யார், ஃபைகோமைசிட்டிஸ், அவங்க மட்டும்தான் மைசீலியம் வந்து ஏசெப்டேட்டு. மற்றதெல்லாம் பாரு ஏசெப்டேட்லாம் இல்லை, செப்டேட்டு மட்டும்தான். The sexual spores are conidia produced exogenously on the special mycelium called conidiophores. Asexual spores-லாம் எங்கே வருது, asexual spores என்னது, கொனிடியா. இந்த கேஸில் இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, எக்ஸோஜெனஸ்லி, அதாவது அந்த ஸ்பொராஞ்சியம். இப்போது இதான் ஸ்பொராஞ்சியம்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஸ்பொராஞ்சியம்னா இப்போது இதான் உனக்கு வந்து ஸ்பொராஞ்சியம்னு வச்சுக்கோ. இந்த உள் சைடில் வரது வந்து உனக்கு எண்டோஜினஸ். ஓகே, அதுவே வெளி சைடில் போச்சுன்னா அது வந்து எக்ஸோஜெனஸ். எண்டோஜினஸ், எக்ஸோஜெனஸ். ஓகேவா, எண்டோஜெனஸ், எண்டோஜெனஸ்னால் எப்படி, வெளி பக்கம். எக்ஸோஜெனஸ்னால் உள் சைடில் இருக்க போகுது. ஓகே, இங்கே யார் வரன்றா, கொனிடியா. இங்கே கொனிடியா பண்ணுறாங்க. பைகோமைசிஸ்ல யார் இருந்தால் ஜைகோஸ்போஸ், ஜூஸ்போஸா அப்ளனஸ்போஸா இருந்தாங்க. கொனிடியா எங்கே இருக்குது, கொனிடியா 4, அதான் அதோடைய ஸ்பொராஞ்சியம். ஓகே, கொனிடியா அண்ட் ஜெர்மினேஷன் ப்ரொடியூஸ் மைசீலியம். இந்த ஸ்போர் இருக்குல்ல, அது போய் ஜெர்மினேட் ஆகி அது ஒரு தனி மைசீலியமாக ஃபார்ம் பண்ண போகுது. செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆர் கால்ட் ascospores which are produced endogenously in a sac like asci. ascospores எங்கே ஃபார்ம் ஆகுது, ஆஸ்கியில் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இதோடைய
செக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஓகே, அதான் நான் இங்கே சொன்னாலும் இங்கே இப்படி இருக்கும். இதான் அந்த ஆஸ்கின்றது. இது எண்டோஜெனஸ்லி, அதாவது உள்ள இங்கே ஃபார்ம் ஆகும்பா. இதான் இதோடைய ஸ்போர்ஸு. இதான் அந்த ஆஸ்கி. The asci are arranged in different types of fruiting bodies called ascocarps. இந்த ஒரு ஆஸ்கியும் சேர்ந்து ஃப்ரூட்டிங் பாடிஸில் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஆஸ்கின்றது இருக்கா, அது மாதிரி நிறைய ஆஸ்கி சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் பண்ண போது அந்த ஃப்ரூட்டிங் பாடியில் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாரு, ஆஸ்பர்ஜில்லஸ் கிளாவிசிப்ஸ் யூரோஸ்போரா. இதான் எக்ஸாம்பிளாக நல்லா படிச்சுக்கணும். Neurospora is used extensively in biochemical and genetic work. இதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க பாரு. நியூரோஸ்போரா எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்கில் நியூரோஸ்போரா யூஸ் ஆகுது. Many members like morels and truffles are edible and are considered delicacious. என்ன சொல்கிறாங்க? morels and truffle இதை நம்ம ஈட் பண்ணுறதுக்கு ஈட்டபிள் ஃபங்கையாக நம்ம யூஸ் பண்ணுறது மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஓகே, இல்லை நீ நல்லா ஞாபகம் வச்சது நியூரோஸ்போரா அண்ட் மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் எதில் வரப்போகுது? ஆஸ்கோமைசிட்டிஸில் வரப்போகுது. ஓகே, தென் பெசிடியோமைசிட்டிஸ். Commonly known forms of basidiomycetes are mushroom, bracket, fungi or puffballs. மஷ்ரூம்ஸ்லாம் எந்த டைப் ஆஃப் ஃபங்கைன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? பெசிடியோமைசிட்னு சொல்கிறோம். பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ். ஓகே, தென் தி க்ரோ இன் சாயில் ஆன் லாக்ஸ்னா இந்த மரக்கட்டை இருக்குல்ல, அதுதான் லாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ட்ரீ ஸ்டெம்னா ட்ரீக்கு எல்லாம் மாதிரிப்பா. அண்ட் இன் லிவிங் பிளான்ட் பாடி ஆஸ் பாரசைட்ஸ். பிளான்ட் பாடியில் பாரசைட்டோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காம ரஸ்ட் அண்ட் ஸ்மட். இதெல்லாம் என்னது? பிளான்ட் பாரசைட்ஸ். ஓகே, the mycelium is branched and septate. The asexual spores are generally not found, but vegetative reproduction by fragmentation is common. என்ன சொல்லியிருக்கேன் அந்த 2 பாயிண்டில்? மைசிலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். தெரியுமில்ல உனக்கு? ஏசெப்டேட்னா எங்கே வரும்? ஃபைக்கோமைசிட்டிஸில் மட்டும்தான் ஏசெப்டேட்டே வரும், மற்றது எல்லாருமே செப்டேட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கான் பாரு, ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இங்கே கிடையாது, பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் என்ன? ஏசெக்சுவல் ஸ்போர்ஸே கிடையாது. ஸோ ஏசெக்சுவல் ஸ்போர்ஸே இல்லைனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட் இன் பெசிடோமைசிட்டிஸ். ஓகே, பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் occurs. The sex organs are absent, but plasmogamy is brought about by fusion of two vegetative or somatic cells or different strains or ஜீனோடைப்ஸ். நம்ம போன கேஸில் பார்த்தோம்ல இந்த ஆஸ்கி அதெல்லாம் அவங்க சொன்னாங்கல்ல. பட் இந்த கேஸில் செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லை, பட் என்ன ஆக போகுதுன்னா ஃபியூஷன் ஆஃப் செல்ஸ் நடக்க போகுது. அதோடைய பாடி செல்ஸ் வந்து 2 ஃபியூஸ் ஆக போகுது. ஃபியூஸ் ஆகி உனக்கு ரிசல்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து பெசிடோமைசிட்டிஸ் தானே. அப்போ என்ன ஸ்டேஜ் உனக்கு ஞாபகம் வரணும்? டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் ஞாபகம் வருது. அந்த 2 சொமாட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் ஆகி புரோட்டோபிளாசம் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஆகும், பட் அதை நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகாமல் டைகேரியாட்டிக் ஸ்டேஜில் நிற்கும். 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகாமல் ஒரே செல்லில் இருக்கும். ஓகே, என்ன சொல்கிறேன்னு பாரு. The sex organs are absent, but plasmogamy is brought about by fusion of 2 vegetative cells of different strains or genotype. Okay, somatic cells fuse ஆகுது. The resultant structure is dikaryote, which ultimately give rise to basidium. இன்னும் ஃபஸ்ட்டு டைகேரியாட்டிக்காக இருக்கும்ப்பா, அப்புறமேட்டு டிப்ளாய்டாக மாறும். தென் அதோடைய ஸ்ட்ரக்சரான பெசிடியம் வரப்போகுது. பெசிடியமில் தான் மறுபடியும் உனக்கு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த பெசிடியம் ப்ரொடியூசிங் 4 பெசிடியோஸ்போர்ஸ். என்னது? பெசிடியோஸ்போர்ஸ் வந்து 4 ஃபார்ம் ஆக போகுது இந்த பெசிடியமில். கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் நடந்து 4 பெசிடியோஸ்போர்ஸ் இந்த பெசிடியமில் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, த பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் எக்ஸோஜெனஸ்லி ஃபார்ம்டு இன் த பெசிடியம். எக்ஸோஜெனஸ், எண்டோஜெனஸ் இதெல்லாம் போட்டு நிறைய வார்த்தை இருக்குது, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. இங்கே இந்த கேஸில் என்ன நடக்குது?
இப்படி இருக்க போதுன்னா இங்கே ஃபார்ம் ஆக போகுது, வெளி சைடில் பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, the basidia are arranged in fruiting bodies called basidiocarps. அங்கே என்ன பார்த்தோம், ascocarps சொன்னாங்க, இங்கே basidiocarps. ஓகே, some common members are agaricus. agaricus வந்து mushroom, ustilgo and pusinia. இதெல்லாம் தான் உனக்கு இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதில் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும் என்னது, ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து இல்லை, ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாதுங்க. ஓகே, தென் கடைசியான ஃபங்கை டியூட்ரோமைட்டிசஸ், commonly known as imperfect fungi because only the asexual or vegetative phases of these fungi are known. இதை இன்ஃபர்டிவ் ஃபங்கைன்னு சொல்கிறான். ஏன், இதோடைய ஏசெக்ஷுவல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். When the sexual forms of these fungi were discovered by they were moved into the class they rightly belong. அதாவது செக்ஷுவல் ஸ்டேஜஸ்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் இதெல்லாம் டியூட்ரோமைசிட்டிஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேறு, அதாவது பெசிடோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸில் போயாச்சு. ஸோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு கிளாஸ்க்கு இதை பிரிச்சுட்டாங்க. It is also possible that the asexual and vegetative shapes have been given a name and placed under Deuteromycetes and the sexual stage and placed under another category. அதாவது எப்படின்னா, ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்டேஜ் மட்டும் தெரிஞ்சால் நம்மளை வந்து டியூட்ரோமைசிஸில் வச்சுட்டு ஒருத்தர். ஒன்ஸ் அதோடைய செக்ஷுவல் ஸ்டேஜ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதோடைய வேறு கிளாஸ், அதாவது பெசிடோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ்க்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. Later when the linkages were established, the fungi were correctly identified and moved out of Deuteromycetes. எப்படி, asexual and vegetative மட்டும் நம்மளுக்கு தெரியுது, அப்போ என்ன பண்ணலாம், அதை டியூட்ரோமைட்டிஸில் வை கொஞ்ச நேரத்துக்கு, அதோடைய செக்ஷுவல் ஸ்டேஜஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு கிளாஸ்க்கு அதை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. Once perfect stages of members of Deuteromycetes were discovered, they were often moved to Ascomycetes and Basidiomycetes. நான் சொன்னல, அதோடைய எல்லா ஸ்டேஜஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்கோமைசிட்டிஸ் இல்லைனா பெசிடோமைசிட்டிஸ்க்கு நம்ம அதை மாற்றிடுவோம். The Deuteromycetes reproduce only by sexual spores known as conidia. இதால் மட்டும்தான் அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, கொனிடியா வச்சு மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது ஏசெக்ஷுவலி. இந்த மைசிலியம் செப்டைட் அண்ட் பிரான்ஸ் இது மட்டும் காமன்ப்பா. பைகோமைசிஸில் மட்டும்தான் உனக்கு ஏசெப்டைட் வரும். சம் மெம்பர்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்ஸ் ஆர் parasite, while a large member of them are decomposers of litter and help in mineral cycling. இது ரொம்ப முக்கியம். Decomposers of litter and help in mineral cycling, இது ரொம்ப முக்கியமான ஒரு யூசஸ் டியூட்ரோமைசிஸில். இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்னது, சாப்ரோஃபைட் பாரசைட்டாக இருக்கும்போது சிலது டீகம்போஷனுக்கு ஹெல்ப் பண்ண போது, சிலது வந்து மினரல் சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பாரு, அல்டர்னேரியா, கோலரியோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. ஓகே, இதான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோ. அவ்வளோதான், ஃபங்கை முடிஞ்சுது. இதோட டயக்ராம்லாம் பார்த்துக்கோப்பா. ஆஸ்பர்ஜில்லஸ் எப்படி இருக்குது பாரு. ஆஸ்பர்ஜில்லஸ், இதுதான் ஆஸ்பர்ஜில்லஸ் நம்ம எங்கே படித்தோம், எங்கே இருக்குது, இதோ பாரு. ஆஸ்பர்ஜில்லஸ்னது ஆஸ்கோமைட்டிசஸ் ஏஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது அகாரிக்கஸ் எங்கே படித்தோம், அகாரிக்கஸ் தான் இருக்குது பாரு. இது இஸ் பெசிடோமைட்டிஸ். ஏன்னா மஷ்ரூம்னாலே என்னது, மஷ்ரூம் பிக்சர் பார்த்தாலே என்ன வரணும், பெசிடோமைசிஸ் தான் ஞாபகம் வரணும். அகாரிக்கஸ் தான் நம்ம மஷ்ரூம்னு சொல்லுவோம். இது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் வந்து ஏஏ ஆஸ்கோமைசிட்டிஸ். ஓகேப்பா, அவ்வளோதான், ஃபங்கை நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.